வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால போன வருஷம் வெளியான 5D அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். முதல்ல பிளாட்டை நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பேரை காட்டுறாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் பிசினஸ் மேனு, ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் பிசினஸ் மேனு, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டு இருக்காங்க. ஒரு மர்ம நபரால் தான் கொல்லப்பட்டு இருக்காங்க. போலீஸுமே இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. இந்த கொலையெல்லாம் பண்றது யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. விசாரிக்கிற போலீஸ் ஆபீசர் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷனையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் யாருக்கோ பயந்து ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரை கொல்றதுக்காக வந்திருக்கவர் ஒரு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அப்படி மாஸ்க் போட்டு வந்த நபர் இருக்கார்ல, இந்த நபரை கொலை பண்ணிடுறாரு போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அதாவது ஒரு பிசினஸ் மேனுக்கு போன் கால் வருது, ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கால் வருது, தகவல் கிடைக்குது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு நபர் இறந்து போன தகவல் கேட்டு ஒரு 4 பேர் ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப போலீஸுங்க அந்த இறந்து போன ஸ்பாட்டுக்கு வராங்க. அவரோட பாடியை துண்டு துண்டா வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது கட்டையெல்லாம் கட் பண்றதுக்கு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அது மூலியமா யாரோ கட் பண்ணிருக்காங்க. சில பாகங்கள் மிஸ் ஆகுது. இப்ப அந்த பாகங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு மர்ம நபர் பஸ்ல டிராவல் பண்றாரு. அவர் பேக்ல ரத்தம் இருக்கிறத பார்த்து சிலர்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இறங்க வேண்டிய இடத்துல சைலண்டா இறங்கி போறாரு. ஆக்சுவலா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் தகவல் கேட்டு ஷாக் ஆனாங்க பாத்தீங்களா. அவங்க இப்ப ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்டு தான் கொல்லப்பட்டிருக்காரு போல, ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மர்ம நபர் பேக்ல ரத்த கரையோட ஏதோ கொண்டு வந்தார்ல, மீதி இருக்கிற அந்த பாடி பார்ட்டை தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்தவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா எரிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் பாடி பார்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, இவர் தான் இந்த கொலை பண்ணாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கிடைச்ச பாடி பார்ட்ஸை வச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இறுதி சடங்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுமே அந்த இடத்துல இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்றாங்க. யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த 4 பேருமே கொஞ்சம் பயந்துகிட்டே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, இறந்து போன நபரோட ஒய்ஃப் கிட்ட பேசி பாக்குறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்படிலாம் யாரும் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசினவரு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் யோசிக்கிறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னல, அவங்களே வந்து பேசுறாங்க. சார், அவன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அவனை இழந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல எல்லாருமே பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் மினிஸ்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் டாக்டரா இருப்பாரு, இன்னும் மத்தவங்க எல்லாம் பிசினஸ் மேன்ஸா இருப்பாங்க. அவரோட சாவுக்கு காரணமானவங்களை எப்படியாவது கண்டுபிடிங்கன்ற மாதிரி தான் போலீஸ்க்கு பிரஷர் போடுறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸுமே ஏத்துக்கிறாரு. உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி இந்த போலீஸ் கேட்கறாரு. இவங்க இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய எதிரிங்க இருப்பாங்க, ஆனா அதை பத்தி எல்லாம் சொல்லாம எங்களுக்கு எதிரிங்க எல்லாம் இல்லன்ற மாதிரி போய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப பிரியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எப்பவுமே ஒரு மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிடுவாங்க. அந்த மெஸ்ல இருக்க பொருள்லாம் வந்து கொண்டு போய் தருவாங்க. அந்த மெஸ்ல மொத்தமா சாப்பாடு ரெடி பண்ணி தருவாங்க போல. அங்க இருக்க லேடியோட பேரு மாலினி அப்படின்றது. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பிரியா சாப்பாடு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு பசி தாங்காது, நான் பக்கத்துல இருக்க கடையில போய் சாப்பிட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரியான்ற பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுறாங்க. இப்ப கலெக்ட் பண்றதுக்காக திரும்பி இந்த மாலினியை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த சமயம் மாலினி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் வெளியே சாப்பிட்டுட்டேன், நீங்க கொடுக்க வேண்டியதை மட்டும் தாங்கன்ற மாதிரி இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா லக்கேஜையும் சாதாரணமா பின்னாடி வைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸை மட்டும் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. காரணம், அந்த டிஃபன் பாக்ஸை இவங்க ஒருத்தருக்கு தரப்போறாங்கல்ல, அந்த நபரை இவங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபருக்காக ஆசையா இவங்க எடுத்து வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸை முத்தலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இவங்க ஒவ்வொரு இடமா தந்துட்டு இருக்காங்க. போர் போடுற வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தரதுக்காக இவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட டிஃபன் பாக்ஸை ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சிவாவோட டிஃபன் பாக்ஸை நானே தந்துக்கிறேன், நீ போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவங்களே தரதுக்காக வராங்க. சிவா மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே அவரை நம்ம கையால வாங்குவாருன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. அவர் பெருசா கண்டுக்காம சட்டுன்னு வாங்கிடுறாரு.
என்ன ஒரு பார்வை கூட நம்மள பார்க்கல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுறாங்க. எதுக்கு அந்த சிவா என்ன பார்க்கவே மாட்டான், என்ன கொஞ்சம் பார்க்க சொல்லு, நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறான். இவருக்கு ஃப்ரீயா சாப்பாடு பொட்டலாம் தந்துதான் இந்த ஹெல்ப்பை கேட்கறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அண்ணா அந்த பொண்ணு உங்களை விரும்புது போல, நீங்க என்னன்னா அந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஹீரோ அதை பத்தி காதுலயே வாங்க மாட்டாரு, பேசாம அமைதியா சாப்பிடுறான்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டும் அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரியாவோட வீட்டுல இன்னும் வாடகை காசு தரல போல, அதனால ஹவுஸ் ஓனர் இருக்காருல அப்பா அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. எங்க உங்க பொண்ணுன்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பிரியா இந்த இடத்துக்கு வராங்க. பிரியா வரது தெரிஞ்சோட மட்டும் இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆஹா இவ வந்துட்டாலே, இவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஓனர் எங்க கிளம்புறீங்க, நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. ஆனா ஓனர் பயத்துல கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு லொடலொடன்னு பேசுவாங்க, அதுக்கு பயந்து தான் ஓடி இருப்பாரு. ஒரு 4 பேரை காமிச்சாங்கல்ல, அதுல வேற ஒரு நபர் ஆளுங்களோட ஒரு டீல் பண்றதுக்காக வந்திருக்காரு. கில்லர் தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் போல. அப்படி வர வச்ச கில்லர் இருக்கான்ல, இவர் கூட வந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுறான். அவரை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ஒருத்தன் இறந்து போயிட்டான், இப்ப 2வது ஆளும் தூக்கப்பட்டிருக்கான், சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்றாங்க. போலீஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் காணாம போனவரை தேடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையோட முடிவுல இவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப காலையில சமயம் ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சது இல்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் கிட்ட தான் அந்த பாடி கிடைச்சிருக்கும். தார்ல மூடி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் மூடி வச்சிருக்காங்க. இப்ப அந்த தாரை உடைச்சி உள்ள இருக்க பாடியை எடுக்கணும்ன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி சாவடிச்சிருக்கான்னு 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வழியா ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. தம்பி தம்பி இங்கெல்லாம் நிக்க கூடாது, லாரியை எடுன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, இங்க ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதனால தான் கிளம்பு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல அடுத்தடுத்து 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால மீதி இருக்க 3 பேர் ரொம்ப பயத்துல இருக்காங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை நாங்க இழந்திருக்கோம், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுல ஒரு மினிஸ்டருக்கு பயங்கரமா இருமல் தான் வருது. அந்த மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அடிக்கடி இன்சுலின் ஊசி எல்லாம் போடணும். இப்ப போட்டு விடுறதுக்கு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சார் டைம் ஆயிடுச்சு, ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி ஊசி எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்ப இவர் மினிஸ்டர்ன்றதுனால பயங்கரமா இந்த போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்குறாரு. இந்த போலீஸ்மே கவலைப்படாதீங்க, நான் என் சைடுல ஒரு ஆபீசரா அப்பாயின்ட் பண்றேன், அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அபிநந்தன் ஒரு ஆபீசர் இருப்பாரு, அவருக்கு இந்த கேஸை தரலான்னு யோசிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா இறக்கமே படாம என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாரு. நிறைய என்கவுண்டர் பண்ண மாதிரிலாம் நமக்கு கிளிப்பிங்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தகவல் கிடைக்கும் போது கூட சில ஆளுங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. அந்த ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காகலாம் வராங்க. ஆனா இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த ஆளுங்க எல்லார் கதையும் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் இந்த கேஸோட தகவல் தெரிய வருது. நம்ம சிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவருக்கு ஒரு பெரிய போல்ட் தேவைப்படுது. கடைக்கு போய் தான் வாங்கணும்ன்ற நிலைமை இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. அவர் இந்த பகுதியில தான் இருப்பாரு, நீ வேணா போய் பேசிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவோ ஒவ்வொரு கடையா அந்த போல்ட் கிடைக்குமான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க போனோம், நான் கூட்டு போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் வேற வண்டி பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா வேற வண்டி கிடைக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கன்ற மாதிரி இவங்களுமே வண்டியில ஏத்திடுறாங்க. இப்ப சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சேர்ந்து டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் இடிக்கலாம் செய்யும் பாத்தீங்களா, அதனால ஹீரோயின் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அவர் விலகி விலகி போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால ஒரு இமேஜினேஷன் சாங் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல கருகிற வாசனை வருது. என்ன கருகிற வாசனை வருதுன்ற மாதிரி எல்லாருமே கிச்சனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மெய் மறந்து தோசையை கருக விட்டுருப்பாங்க. ஏண்டி தோசை கருகிற அளவுக்கு பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. பொண்ணு யாரையோ லவ் பண்றா போல அப்படின்றது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிருது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரையாவது லவ் பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களுமே லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ற நபரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓஹோ அந்த பையனா, சரி நாங்க பேசி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸுங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. எங்க பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. எங்க எனக்கு பிடிக்க வேணாமா, நீங்க என்னங்க பொண்ணு சொன்னான்றதுக்காக வந்திருக்கீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா விருப்பம் கிடையாது, உங்க பொண்ணு தான் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கா, பேசி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி வைக்கிறாரு. அபிநந்தன் ஒரு ஆபீசர் கிட்ட தானே இந்த கேஸ் வந்தது. இவர் விசாரிக்கிறதுக்காக கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அதாவது பாடி எல்லாம்
கட் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துல வேலை பார்க்கறவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. அதுல 2 பேர் திருத்தர்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு அவங்கள லாக் பண்றாரு. உங்க 2 பேருக்கு ஏதோ தெரியும், ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் எதர்ச்சியா வரும்போது கொலை பண்ணவன நாங்க பார்த்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவன் மாஸ்க் போட்டிருந்தான் சார், அவன் ஃபேஸ் சரியா தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இத முன்கூட்டியே போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்களான்ற மாதிரி இவர் கோவமா கேட்கிறாரு. சார் நாங்க 2 பேர் பார்த்ததா அவனுமே கவனிச்சிட்டான் சார், போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போனா, அதனால தான் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவனோட பிசிக் எப்படி இருக்கும்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அதை வச்சு விசாரிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. 2வது கொலையை பொறுத்த வரைக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்ல தான் அவர் கொலை பண்ணிருப்பாரு. சோ அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கலான்ற மாதிரி இவர் விசாரிச்சு பாக்குறாரு. இவங்க 2 பேரை டார்கெட் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும், இவங்க 2 பேருக்குள்ள என்ன காமனா இருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட கெலாட்டா பண்றதுக்காக வந்திருக்காங்க. என்கிட்ட என்ன குறை இருக்கு, எதை வச்சு நீ என்ன ரிஜெக்ட் பண்ற, என்னமோ என்னோட அப்பா அம்மா கிட்ட ஓவரா பேசினியாமே, எனக்கு என்னடா குறை இருக்குன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஃபன் கலந்து கோவமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. இவரோட வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறாரு. அந்த 2 பேருக்கு க்ளோஸா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இவருக்கு தெரிய வந்துருது. அந்த 3 பேரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்குள்ள அப்படி என்ன பழக்கம், 30 வருஷம் பழக்கம் போலியன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு போன் கால் வருது. அவர் வாட்ச் மூலியமா போன் ஆன் பண்றாரு. இவர் போன் பேசின எல்லாத்தையும் அபிநந்தன் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. என்ன ஸ்மார்ட் வாட்சான்னு கேட்கிறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள 30 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாஸ்ட பத்தி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. இவங்க சில தப்பெல்லாம் பண்ணிருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. நீங்க பண்ண தப்புனால எவனாவது குறி வச்சு இப்படி சாவடிச்சிட்டு இருக்கானா, ஏதாவது தப்பு பண்ணீங்களா அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா போலீஸ் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அபிநந்தன் அனுப்பி விடுறாரு. இப்ப நமக்கு மாலினியை காட்டுறாங்க. அதாவது மெஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அவங்க தேவையான பொருள்லாம் வாங்குறாங்க. ஒரு இடத்துல வாங்கி சில்லற காசெல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப வேற ஒரு இடத்துல இவங்க அந்த காசு கொடுத்து பொருள் வாங்கலாம்னு நினைச்சா அந்த காசு ஃபேக் அமௌண்ட் அப்படின்றது தெரிய வருது. அதாவது கள்ள நோட்டுன்னு தெரிய வருது. கள்ள நோட்டா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு கடையில் தான் வாங்கினேன்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக வராங்க. என் காசு திரும்பி தாங்கன்னு கேக்குறாங்க. கள்ள நோட்டு வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், காசெல்லாம் திரும்பி தர முடியாது, போமா அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் இருக்காருல புடிச்சு தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்து இவங்க கையெல்லாம் அடிபட்டது. அவர் கோவமா இங்க இருந்து இவங்களை துரத்தி விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் யாரோ போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க போல. யார் அடிச்சாங்கன்னு தெரியல. அவரே இவங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இந்தாங்கம்மா உங்க காசு, தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கிறாரு. யார் அடிச்சு இப்படி மன்னிப்பு கேட்கிறாருன்னு தெரியல. இப்ப 3வது கொலையும் நடந்துருது. அந்த ஸ்பாட்டுக்கு இப்ப இவர் வந்துட்டு இருக்காரு. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல தான் 3வது நபர் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா பாடி துண்டு துண்டா தான் இருக்கு. அதுல கை மிஸ் ஆகுறதை இவர் கவனிக்கிறாரு. அவர் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்ததை ஏற்கனவே கவனிச்சார்ல, அவரோட போனுக்கு கால் பண்ணலாம், எப்படியும் வாட்ச்ல சிக்னல் வரும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு மர்ம நபர் தானே பேக்கை தூக்கிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அந்த மர்ம நபரோட பேக்ல இருந்து சவுண்ட் வருது. அவர் பெருசா கண்டுக்காம கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வாட்ச் வச்சு ட்ராக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அபிநந்தன் இருக்கார்ல, குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துல குவிஞ்சிடுறாங்க. யார் அந்த குற்றவாளி, யார் அந்த குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் தெளிவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சீனியர் கிட்ட மட்டும் யாருன்றதை இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இவர் டீமோட வந்துட்டு இருக்காரு. எங்க வராரு தெரியுமா, மாலினின்னு ஒருத்தங்க மெஸ் மாதிரி வச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வராரு. மாலினி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கள லாக் பண்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு என்ன லாக் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு நடங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. இப்ப பேச வந்த அபிநந்தன் இருக்காருல, லாயர் மேடம் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க லாயரா இருப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு போல. எப்படி இவங்களை கண்டுபிடிச்சாருன்றதை இவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா வாட்சை ட்ரேஸ் பண்ணி போனாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில பார்த்தா யாரோ எரிச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துல இவங்க வாட்சை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த மொட்டை இருக்காருல கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. சோ இவன் தான் எரிச்சிருக்கான்றது இந்த அபிநந்தனுக்கு தெரிஞ்சிருது. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மொட்டையும் தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. அபிநந்தனும் வெறித்தனமா துரத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை புடிச்சிடுறாரு. அடி அடின்னு அடிச்சு அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. உங்க பேரை சொல்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாலினியும் இவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மாலினியோட ஹஸ்பண்ட் பேரு விஸ்வநாத் அப்படின்றது. அவர் ஊர் தலைவர் பொசிஷன்ல இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பியும் இருக்காரு. இதை தாண்டி வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு வேலைக்காரரா தான் இந்த மொட்டை இருப்பாரு. அதனால தான் மொட்டை பிரசன்ட்ல ஹெல்ப் பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா மாலினி நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அப்ப குறி சொல்ற நபர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, பிறக்க போற குழந்தைக்கும் ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அதை கவனிக்கிற விஸ்வநாத் இருக்காருல, அதெல்லாம் எதுவும் நடக்காது,
நீ தைரியமா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்ல கொஞ்சம் மதிக்கத்தக்க நபரா இருப்பாரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மத்தவங்க பேசுறாங்க. காரணம் இவரு சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. நான் சொல்றேன், ஆனா எனக்கு நீங்க சில விஷயங்களை பண்ணணும். அதாவது எனக்குனா எனக்கு பண்ண தேவையில்ல, இந்த ஊருக்காக ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எலெக்ஷன்ல நிக்கலான்னு ஒருத்தர் நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் பேரு குரு அப்படின்றது. அவர் அதெல்லாம் கஷ்டமாச்சே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த 5 பேர்ல இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, தள்ளி வா பேசிக்கலான்ற மாதிரி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பேசாம மக்களுக்கு காசு தந்துருவோம், அந்த காசு மூலியமா ஓட்ட வாங்கிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத விஸ்வநாத்தே கவனிச்சிடுறாரு. என் ஊர் மக்கள் கிட்ட நீங்க காசை தந்தெல்லாம் ஓட்ட வாங்க முடியாது, வேணா முயற்சி பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவரோட தம்பியை இவங்க கவனிக்கிறாங்க. இந்த தம்பியை கரெக்ட் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தம்பியை கரெக்ட் பண்ணிடுறாங்க. தம்பி இருக்கான்ல, என் அண்ணன் தான் இந்த காசை தர சொன்னாரு, கண்டிப்பா இந்த நபருக்கு ஓட்ட போட்டுருங்க, கண்டிப்பா இந்த நபருக்கு ஓட்ட போட்டுருங்கன்னு சொல்றாரு. அதனால அவருக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்கவே வச்சிடுறாங்க. இது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாம பண்ணிட்டார்ல, அண்ணனும் அண்ணியும் கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க நினைச்ச மாதிரியே அந்த பதவிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அண்ணி அண்ணன் 2 பேருமே திட்டி இவரை வீட்டை விட்டுலாம் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணியான மாலினிக்கு பிரசவ வலி வந்துருது. அதனால அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து தூக்கிட்டுலாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, ரொம்ப தள்ளி தான் கூட்டு வந்திருப்பாங்க. எங்க இவ்வளவு லேட்டாவா கூட்டு வருவீங்கன்ற மாதிரி அங்க இருக்க டாக்டருமே கோவப்படுறாரு. டாக்டர் இந்த மாதிரி நிலைமை, அதனால தான் கூட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே புரிய வைக்கிறாரு. சில காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படுது, அதை தாண்டி ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணனை பகஸ்டி இவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அண்ணன் எல்லாத்தையும் தடையா இருக்காரு. அதனால அண்ணன் கிட்ட ஸ்மூத்தா போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இந்த 5 பேருமே யோசிக்கிறாங்க. ஸ்மூத் ஆக்குறதுக்காக பேசுறதுக்கு வராங்க. அது என்னன்னா, நீங்க கேட்டதை நாங்க பண்றோம், அந்த பதவிக்கு வந்துட்டோம்ல நாங்க பண்றோம்ன்ற மாதிரிலாம் சமரசம் பேசுறாங்க. நீங்க நல்லது பண்ணா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இவனுங்களும் நல்லது பண்ற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு. இங்க இருக்க மக்கள்ல நிறைய பேரை சாவடிக்கலாம், அந்த பழிய அந்த ஊர் தலைவரான விஸ்வநாத் மேல போட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு ஊசி போட போறோம் அப்படின்ற மாதிரி ஹெல்த்துக்கான ஊசி போடுற மாதிரி எல்லாருக்கும் ஊசி போடுறாங்க. ஆனா அந்த ஊசினால ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஸ்வநாத் தான் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களையே நம்ப வைக்கிறாங்க. விஸ்வநாத் ஊர் மக்களை அடிக்கிறாங்கன்ற மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்காரு. குழந்தைய தூக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்காரு. குழந்தையும் விஸ்வநாத்தையும் சாவடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் ஊசி போடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. விஸ்வநாத் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கே அந்த ஊசியை போட்டுறாங்க. இவர் பொழைக்க முடியாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இந்த குழந்தைய ஒய்ஃப் கிட்ட தந்து அவங்க 2 பேரை மட்டுமாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. ஒய்ஃபுமே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால வர முடியாது, நீ குழந்தைய மட்டும் காப்பாத்தி கூட்டு போ அப்படின்ற மாதிரி குழந்தைய தரதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு. இவங்க குழந்தைய வாங்குறதுக்குள்ள அந்த கேங்கு வந்துடுறாங்க. இவர் கதையை முடிச்சிடுறாங்க. குழந்தையோட கதையும் முடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த 5 பேர் இதை பண்ணிருக்காங்க. பழி வாங்குறதுக்காக நீங்களும் இவனும் சேர்ந்த மாதிரி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, உங்க பையனும் இன்னைக்கு தப்பிச்சிருக்கான், உங்க பையன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான், நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஆளுங்க சொன்ன பிசிக்கும் இந்த மொட்டையோட பிசிக்கும் மேட்ச் ஆகல. அது மூலியமா பையன் உயிரோட இருக்கான்றதை இவர் யோசிக்கிறாரு. அந்த பையன் தான் இதெல்லாம் பண்றான்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. நமக்குமே பையன் தான் பண்றான்றதை ரிவீல் பண்றாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, சிவாவா தான் இருப்பாரு. இப்ப அபிநந்தன் சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இன்னும் மீதி இருக்கிறது 2 பேரு. ஒருத்தர் பொலிட்டீஷியன் பேரு குரு, இன்னொருத்தர் டாக்டரா இருப்பாரு. அவங்க 2 பேர் தான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்கள கொலை பண்றதுக்கு நிச்சயம் அவன் வருவான். அதுக்குள்ள அவங்க 2 பேரை சேவ் பண்ணும். அதே மாதிரி அவன் கொல்றதுக்கு வரும்போது அவனை லாக் பண்ணும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த டாக்டர் வேலை பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு உள்ள வந்திருக்காரு. இந்த டாக்டர் இவரை பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அட்டாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போலாம் நினைக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் ஹீரோ இருக்காருல, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இந்த டாக்டரை தூக்கிடுறாரு. அபிநந்தன் ஆளுங்களை அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ தூக்கிட்டாருன்றது தெரிய வருது. சே முந்திட்டானே அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல இருக்காரு. அதே மாதிரி கடைசி ஃப்ரெண்டும் தூக்கப்பட்டுட்டாருன்னு தெரிஞ்சோன்னா குரு பயத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் இதை பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா புடிங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசாத, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணீங்கல்ல, அதுக்கான வினையை தான் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கவலைப்படாத, போலீஸா உன்னை காப்பாத்துறது என்னோட வேலை, என்னோட ஆளுங்க உன்னை பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கப்புறம் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காரலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவனை மட்டுமாவது எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த அபிநந்தனுக்கு போன் கால் வருது. நம்ம ஹீரோ தான் எதிர பேசுறாரு. என் அம்மாவை புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஒழுங்கா என்னோட அம்மாவை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்ல நான் என்ன செய்வேன்னு கேக்குறாரு. வீட்ல நான்
நான் என்ன செய்வேன்றது உங்களுக்கே தெரிய வரும்ன்ற மாதிரி இவரை மிரட்டுறாரு. இப்ப அபிநந்தன் இருக்கார்ல, கால் வந்த இடத்துக்கு ஒருத்தரை போய் செக் பண்ண சொல்லிட்டாரு. அவருமே கால் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. பக்கத்துல சில கடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடைகள்ல எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைகள் கிட்ட போய் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் கேஷுவலா அந்த கடைக்கு வர மாதிரி வராரு. ஹீரோ கிட்டயும் இவர் விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, இவர் எங்க இருந்து வராரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்ன கேஸ்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர்கிட்ட பேச்சு கொடுத்தா அவங்க எங்க இருக்காங்கன்ற இடத்தையே கண்டுபிடிச்சிடுறாரு. ஓஹோ, அங்கதான் இருக்காங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஆபீசர் ஹீரோவை பத்தி தகவல் சேகரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா தெரியாதனமா இவரை பத்தின எல்லா தகவலையும் ஷேர் பண்ணிடுறாரு. அபிநந்தன் எங்க இருக்காரோ அந்த லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிடுறாரு. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக அபிநந்தன் வந்திருக்காரு. உங்க பையனுக்கு கால் பண்ணி நீங்களே வர வைங்க, உங்க 2 பேருக்கும் கம்மி தண்டனை வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, என் பையன் என்ன காப்பாத்த வருவான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்தா லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே ரெடியா தான் இருக்காரு. இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல பவர் சப்ளை போயிருது. பவர் சப்ளை எப்படி போச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே ரெடி பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இங்க இருக்கவங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ தான் மாஸ்க மாட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. எப்படியாவது ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ ஆட்டம் காமிச்சு போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா ஒரு ரூம்ல இருந்தாங்கல்ல, அந்த ரூம்ல இருந்து அம்மாவை காப்பாத்தி கொண்டு போயிடுறாரு போல. இந்த ஆபீசருமே எப்படி தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. போலீஸுங்க அம்மாவை இழுத்துட்டு போகும்போது லைட்டா அடிபட்டிருக்கும். அந்த காயத்துக்கு இவர் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே அம்மாக்கு காயம் ஏற்படும் போது யாரோ அந்த சம்பந்தப்பட்டவரை அடிச்சாங்கல்ல, ஹீரோ தான் அடிச்சாருன்னு இப்பதான் புரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்னோட அப்பாக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி நம்மள ஊரை விட்டே ஓட வச்ச ஒரு 5 பேரை நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வளர்த்திருப்பாங்க. இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பாரு. அதாவது இவர் தான் பையனை தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் தள்ளி இருப்பாரு. தள்ளி இருந்து 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. கடைசியே இவர் டாக்டர் தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே இந்த பையன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருது. ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவோட ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருமே இந்த பிளான்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. இவங்க பேசும்போது அவருமே பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த டாக்டர் 30 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தப்பு பண்ணல, இப்பயுமே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன தப்புலாம் பண்றது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ கன்ஃபெஷன் மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இங்க லைட் விட்டு எரியுது. என்ன லைட் விட்டு எரியுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அபிநந்தன் டீமோட வந்துடுறாரு. அவர் நிறைய பேரோட வந்திருக்காருல, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இவங்க 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. காட்டி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலா ஃப்ரெண்டை வச்சு தான் ஹீரோ அந்த இடத்துல கரண்ட் போறதுக்கான வேலையை பண்ணிருப்பாரு. சோ ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்றத இந்த ஆபீசர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ அங்க பண்ண வேலையை இங்கேயும் பண்ணணும், அதாவது அவன் இருக்கிற இடத்துலயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் மிரட்டி இருப்பாரு. வேற வழியே இல்லாம தான் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதாவது ஃப்ரெண்டு காசுக்காக பண்ணல, லாக் ஆயிட்டார்ல, அதனால பண்ணிருப்பாரு. சோ ஃப்ரெண்ட் தான் மாட்டி விட்டுருக்கான்றது இவங்களுக்குமே தெரிஞ்சிருது. இவங்க கிட்ட ஒரு டாக்டர் மாட்டிட்டு இருந்தார்ல, அவர் காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால அபிநந்தன் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரோட கயிறு கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாங்க. அவரை மாத்திரையெல்லாம் போட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபிநந்தன் இருக்கார்ல, என்ன நடந்தது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கறது. இவங்களுமே ஆக்சுவலா என்னதான் நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அதே மாதிரி பலியோட இறந்து போயிருப்பாரு. நியாயம் வாங்கலான்ற மாதிரி இவங்க நிறைய முயற்சி எல்லாம் பண்ணிருப்பாங்க. எதுவுமே பலன் அளிச்சிருக்காது. அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற வெறி அம்மாக்கு இருக்கும். அம்மாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேலையாட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கள வச்சு இந்த விஷயத்த பண்ண முடியாது. நம்ம பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பையனை சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பையனுக்குமே அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு வெறி வந்திருக்கும். பையனுமே ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பையனை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிருப்பாரு. அம்மா கிட்ட எப்படி தெரியுமா கம்யூனிகேட் பண்ணுவாரு, டிஃபன் பாக்ஸ்ல அம்மா சாப்பாடு அனுப்ப மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் தான் அனுப்புவாங்க. இப்படிதான் 2 பேருமே கம்யூனிகேட்லாம் பண்ணிருப்பாங்க. அதனால தான் அம்மா வச்சு பையனை இவங்களால ரீச்சே பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. இதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா எப்படி காலி பண்ணாங்கன்றத சொல்றாங்க. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபரோட பொண்ணை இவங்க தூக்கிடுவாங்க, மிரட்டி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பாரு. அப்ப பொண்ணை அனுப்பி விட்டுருவாங்க, இவர் கதையை முடிச்சிருப்பாங்க, இவர் அங்க இருந்து தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வீக்னஸ் என்னன்றதை பார்த்து தான் தூக்கியிருப்பாங்க. இந்த வாட்ச் விஷயத்துல தான் சொதப்பிருப்பாங்க. ஏன்னா வாட்ச் இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த வேலையாள் கிட்ட வந்து எரிக்க சொல்லி தந்தாங்க பாத்தீங்களா, அவன் அந்த வாட்சை கவனிக்காம எரிச்சிருப்பான். அந்த வாட்ச் மூலியமா அவன் மாட்டிருப்பான். அவன் மாட்டினதுக்கு அப்புறம் அம்மா மாட்டிருப்பாங்க. இப்படிதான் இவங்க மாற்ற நிலைமை வந்திருக்கும். இவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்காக மட்டும் பழி வாங்கல, இப்பயும் பெரிய தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பழி வாங்கலாம்
பண்ணலாம் நினைச்சோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பிளட் குரூப்ல ஒரு குரூப் மட்டும் ரொம்ப ரேரா இருக்கும்ல, அதாவது பாம்பே பிளட் குரூப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேரா இருக்கிற குரூப் தேவைப்படும், ஸ்டோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிறைய இடத்துல கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. அந்த பிளட் எல்லாம் வாங்கிப்பாங்க. அந்த பிளட் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு தான் நாங்க தந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏமாத்தலாம் செய்வாங்க. உண்மையில அந்த பிளட்டை இவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் தர மாட்டாங்க. அந்த பிளட்ல இருந்து ஒரு விஷயத்தை ரெடி பண்ண முடியும், ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி ரெடி பண்ண முடியும். அந்த மெடிசனை ரெடி பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இதை தான் இந்த டாக்டர் கிட்ட இவங்க வந்து கன்ஃபெஷன் மாதிரி வாங்கியிருப்பாங்க. இதை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த பிளட் அவசரமா தேவைப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ அந்த பிளட்டை தந்துட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல போய் அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டா தருவோன்ற மாதிரி தானே சொன்னாங்க. இவருமே கேட்கிறாரு, ஆனா அங்க போங்க இங்க போங்கன்னு அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தரை ரீச் பண்ணிடுறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா 3 லட்சம் ரூபாய் தாங்க, ஒரு பேக்கெட் தரேன்னு சொல்லிட்டாரு. ஏழைங்களுக்கு தந்து ஹெல்ப் பண்றோம்னு சொன்னதுனால தான் நான் பிளட் தரதுக்காகவே வந்தேன், ஆனா நீங்க ஏழைங்களுக்கு தர மாதிரியே இல்லன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இதுக்குள்ள அந்த ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு பயங்கர ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்லயும் அந்த ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டாரு. இவர் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் பிளட் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க ஆதாயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஏழைங்க நிறைய பேருக்கு தராம சாவடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் விடக்கூடாதுன்னு ஹீரோ யோசிச்சிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு அபிநந்தன் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. இங்க ஒரு டாக்டர் இருந்தார்ல, அவர் கதையை முடிச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற அபிநந்தன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னும் மீதி இருக்கிறது ஒருத்தர் தான், அவருக்கு சட்ட ரீதியா என்ன தண்டனை வாங்கி தரணுமோ நான் வாங்கி தரேன், நீங்க 2 பேருமே சரண்டர் ஆயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீதி இருக்க ஒருத்தனையும் என்னோட கையால தான் சாவடிப்பேன், இந்த டைம்க்குள்ள சாவடிப்பேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவன் எங்க கஸ்டடியில இருக்கான், அப்படிலாம் உன்னால சாவடிக்க முடியாதுன்ற மாதிரி அபிநந்தன் சொல்லிட்டாரு. சேலஞ்ச் வேணா வச்சுக்கலாம், நான் கண்டிப்பா சாவடிப்பேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அபிநந்தனும் சேலஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நான் ஒன்னையும் உன்னோட அம்மாவையும் ரிலீஸே பண்றேன்டா, நீங்க 2 பேர் வெளியே கூட போய்க்கோங்க, முடிஞ்சா இந்த டைம்க்குள்ள அவனை சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அபிநந்தன் ஆளுங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அபிநந்தன் சேலஞ்ச் மாதிரி பண்றாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவை அனுப்பிடுறாங்க. ஆனா ஃப்ரெண்டை மட்டும் இவங்க கிட்டே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அம்மாவும் ஹீரோவும் கிளம்பிட்டாங்கல்ல, வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் போறாங்க. என்ன ஹோட்டலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி அபிநந்தனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிச்சுக்கிட்டே இருங்க, அவங்க வேற எங்கேயாவது போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி ஆளுங்களும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா 2 பேருமே ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை வாங்கிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி ஆளுங்க இருக்காங்கல்ல, அபிநந்தனுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிளான்லடா இருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை தாண்டி மீதி இருக்க அந்த குருவும் ரொம்ப பயத்துல இருக்காரு. என்ன நடக்குது, அவனை புடிச்சிட்டீங்களா இல்லையான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் எப்படி சாவடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பதட்டத்துல தான் இவரும் இருக்காரு. அம்மா மாலைலாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப அப்பாவோட போட்டோக்கு தான் அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டயர்டா இருக்குன்ற மாதிரி அம்மா படுக்கிறதுக்கு போறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் படுக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல படுத்துடுறாரு. இது எல்லாத்தையும் ஆளுங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சார் வீட்டுல வந்து படுத்துட்டான் சார் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற இந்த அபிநந்தனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. டே, அவன் என்னடா பிளான்ல இருக்கான், உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த குருவை பாத்துக்கிறவங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அபிநந்தன் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா குருவோட மூஞ்சிலாம் வீங்கின மாதிரி மாறி இருக்கு. சார் முடியல சார், சார் முடியல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அலர்ஜி வந்தா எப்படி மாறுமோ அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்சு வலி வந்த மாதிரி இவரை இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இறப்புக்கான காரணம் என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணா தெரிஞ்சிடும்ல, செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அபிநந்தன் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல படுத்துட்டு இருக்க ஹீரோ லைட்டா சிரிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ அந்த டாக்டரை தூக்குனாரு பாத்தீங்களா, டாக்டர் கிட்ட இருந்து ஒரு மருந்தை வாங்கியிருப்பாரு. அந்த மருந்து அவனோட இன்சுலின் ஊசியா போனோன்ற மாதிரி கணக்கு பண்ணியிருப்பாரு. அந்த மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் மாதிரி ஊசி போடுவார்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க எப்படியாவது டாக்டர் மூலியமா இன்சுலின் ஊசியை மாத்தி அனுப்பணும்னு யோசிக்கிறாங்க. இந்த டாக்டர் மூலியமா தான் அந்த ஊசி போகும். டாக்டரோட ஆள் ஒருத்தர் தானே கொண்டு போய் தருவாரு. அவனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் மாட்டினதுலாம் தெரியாது. அதனால டாக்டர் ஆள் இருக்காருல, அந்த ஊசியை தந்துடுறாரு. அந்த ஊசியை போட்டு 4 மணி நேரத்துல அவங்க இறந்துருவாங்க. அதனால தான் ஹீரோ தைரியமா சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த ஊசி எப்படியோ அவன் போட்டுட்டான், 4 மணி நேரத்துல இறந்து போயிடுவான்றதுக்காக தான் சேலஞ்ச் எல்லாம் பண்ணிருப்பாரு. இவர் சேலஞ்ச் பண்ண மாதிரியே கரெக்டா 4 மணி நேரத்துல அவனுமே இறந்து போயிடுறான். இதனால தான் இறந்து போயிருக்கான்றது அபிநந்தனுக்கோ தெரிய வந்துருது. சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அவங்க 2 பேருமே சரண்டர் ஆகிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அபிநந்தனுக்கு இவங்க மேல கோபம் இல்ல, இவங்க சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. நீங்க சரண்டர்லாம் ஆக தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாரு.
ஆக்சுவலா ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோயினை விட்டு விலகி இருந்தார்ல, இந்த பழி வாங்குற வேலைலாம் இருக்கிறதுனால லவ் கிவ் எல்லாம் வேணாம்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவர் நினைச்ச மாதிரியே பழி வாங்கிட்டார்ல, அதனால இவங்க கிட்ட சாதாரணமா பேசுறாரு. அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. கடைசியா இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.